ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம ஒரு அற்புதமான ரெஸ்கியூ ரெமெடி பார்க்க போகிறோம். ரீசெண்டாக நான் நிறைய பேரை மீட் பண்ணேன். அவங்கள பார்க்கும்போது எனக்கு ஏற்பட்ட ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சின்ன ஒரு பூனையை பார்த்து பயப்படுறாங்க. ஒன்றுமே பண்ணல, ஒரு நாய் அது மாட்டம் சாதுவாக சுற்றின்னு இருக்குது. அதை பார்த்து பயப்படுறாங்க. வீட்டில் வளர்க்குற குட்டி நாய் ரொம்ப குட்டியாக இருக்குது. குழந்தைங்க கூட அதை தூக்கி போட்டு அது மாட்ட போகுங்க. அதை பார்த்து பெரியவங்க பயப்படுறாங்க. என்னடா இதெல்லாம் பயப்படுறாங்க. அதுக்கப்புறம் பல்லி, கற்பாம்பூச்சி, அப்புறம் ஸ்பைடர், ஸ்னேக்கு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய நிறைய அனிமல்ஸ், வைல்ட் அனிமல், டொமஸ்டிக் அனிமல்ஸ், இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த மாதிரி விலங்குகளை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஃப்ளவர் ரெமெடி உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பயம்லாம் உங்களை விட்டு போயிடும். ஸோ எனக்கு ஆரம்ப கட்டத்தில் பாம்பு மேலே எனக்கு ஒரு பயம். ஐயோ, பாம்புனாலே அலறச்சின்னு ஓடுவேன். இந்த பக்கம் துண்டா காணும், துணியை காணும், ஓடிடுவேன். ஸோ எனக்கு ஒரு ஃப்ளவர் ரெமெடி கொடுத்தாங்க. ஸோ நான் அதை சாப்பிட்ட பிறகு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு அந்த பயம் என்னை விட்டு போக ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ எனக்கு இந்த மாதிரி பயம்லாம் எதுவுமே இல்லை. ஸோ நான் ஒருத்தவங்களுக்கு ஸ்பைடரை பார்த்து பயம். ஸோ அவங்களுக்கு நான் என்ன கொடுத்தேன் அப்படின்னா ஃப்ளவர் ரெமெடி. இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிற அந்த மருந்தை என்ன பண்ணேன்னா, ஒரு ஸ்பைடர் போட்ட ஒரு ஸ்டிக்கரை ஃப்ளவர் ரெமெடியில் ஒட்டி அந்த மருந்தை நேம் என்னன்னு வாங்கி அதை கொடுத்தேன். அவங்க ஸ்பைடர் பார்த்து பயம். அந்த மருந்தை குடிக்க ஒரு ஜஸ்ட் ஒரு 50 days தான். ஒரு நாளைக்கு ஒரு தான் சாப்பிட போகிறோம். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த ஸ்பைடரை பார்த்து பயமே போயிடுச்சு. நிறைய பேருக்கு இந்த மாதிரி இது ஒரு விதமான ஃபோபியா. இது சின்ன வயசுலேருந்தே நிறைய பேருக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் எதுக்கு இருக்குன்னே தெரியவே தெரியாது. விலங்குகளை பார்த்து பார்த்திங்கன்னா அப்படியே அலறுவாங்க, உணர்ச்சிவசப்படுவாங்க. அப்படியே அவங்களால பேசவே முடியாது, பயந்து அலறேஷன்னு ஓடுவாங்க. கண்ணெல்லாம் அப்படியே பிதுங்கி நிற்போம். அப்படியே ஏன்டா இப்படி அலறாங்க இவங்க, இப்படி பார்த்து பயப்படுறாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் குதிரையை பார்த்து பயப்படுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிங்கம், புலி இதெல்லாம் பார்த்து பயப்படலாம், அது பெரிய விஷயம் இல்லை. அந்த பயம் நார்மல் தான். அது கடிச்சிடும் அப்படின்ற பயம். கிட்ட போனேன் யார் உங்களை போய் நம்ம சிங்கத்தை போய் தொட போகிறேன், என்ன பண்ண போகிறோம், அதெல்லாம் கிடையாது. அது குண்டு உள்ள இருப்பானா. இங்கே என்ன, ஃபோட்டோவை பார்த்தே பயப்படுவாங்க. அதான் இங்கே பிரச்சனை. நீங்கள் அந்த மாதிரி பயப்படுறீங்க அப்படின்னா மறக்காமல் நீங்கள் இந்த மருந்தை எடுத்துக்குங்க. எடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த பயம் உங்களை விட்டு சுத்தமாக போக ஆரம்பிச்சிடும். எதுவுமே இருக்கவே இருக்காது. அப்புறம் புதுசாக மனுஷங்களை பார்த்தாலே அது ஒரு பயம் வேறு. என்னடா இந்த ஃபோபியா பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். ஏன்னா மனுஷங்களும் ஒரு விதமான அனிமல் தானே. இந்த பிக் அனிமல் அது. அந்த அனிமலை பார்த்தாலும் நமக்கு பயம் ஏற்படும். நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்க நிறைய பேருக்கா நானும் பார்த்துருக்கேன். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு இருந்துச்சுன்னா, விலங்குகளை பார்த்தாலும் பயம், ஹியூமனை பார்த்தாலும் பயம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா சிம்பிள். உங்கள் வீட்டு பக்கத்தில் கடையில் போயிட்டு ஹோமியோபதி ஷாப் இருக்கும், அங்கே போயிட்டு மிம்யூலஸ்ன்னு இருக்கும் ஒரு மருந்து. ஸோ கேட்டிங்கன்னா ஐ திங்க் ரொம்பலாம் காஸ்ட் இருக்காது. ஐ திங்க் ஒரு 60 rupees or 70 rupees தான் இருக்கும். அதுவும் இந்தியாவில் மேக்ஸிமம். ஃபாரின் கண்ட்ரீஸில் உங்களுக்கு கிடைக்காது அப்படின்னு நீங்கள் ஆன்லைனில் அமேசானில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மிம்யூலஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை வாங்கி லிக்விடாக வாங்கிக்கோங்க. பில்ஸ் வேண்டாம், லிக்விடாக வாங்கிட்டு காலையில் ஒரு 6 drop, நைட்டு ஒரு 6 drop தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தண்ணி குடிக்கிற மாதிரி குடிங்க. அவ்வளோதான். டெய்லி குடிங்க. உங்களுக்கு என்ன பயம் அப்படின்றத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்குங்க. எதை பார்த்து பயப்படுறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் அதை குடிச்சிக்கிட்டே வாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு, இப்போ எக்ஸாம்பிள் நான் ஒருத்தவங்களுக்கு அதை கொடுத்தேன். அவங்களுக்கு எப்போ பார்த்தாலும் கர்ப்பாம்பூச்சி பார்த்தா எப்பா அலறிச்சுன்னு ஓடுவாங்க அவங்க. இப்போ கர்ப்பாம்பூச்சி இருந்துச்சுன்னா அதை பிடிச்சி அப்படி தட்டி அப்படியே கையில் அது மீசையை பிடிச்சி அழகாக தூக்கி அதை சாகடிக்காமல் வெளியே தூக்கி போட்டு தைரியமாக போகிறாங்க. இப்போ அந்த லெவலுக்கு அவங்க வந்துட்டாங்க. அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப சந்தோஷம். எப்பா இந்த கர்ப்பாம்பூச்சின்னா இந்த பயத்துலேருந்து வெளியே கொண்டு இருக்கிறோப்பா, நன்றிப்பா அப்படின்னாங்க. ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த பாம்பை பார்த்து பயப்படுறவங்க எதுவாக இருந்தாலும் சரி,
ஸோ அதனால் நீங்கள் அந்த பயத்தை வந்து முழுமையாக வெளியே வந்துடலாம். ஸோ அதனால் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எந்த மாதிரியான விலங்குகளை பார்த்து பயமாக இருந்தாலும் சரி, மிம்யூலஸை மட்டும் எடுங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த பயத்துலேருந்து மிருகங்கள், பூச்சிகள் எது பயத்துலேருந்து வெளியே வந்துடுவீங்க. எனக்கு ஒரே ஒரு விஷயம், நீங்கள் பண்ணும்போது, இது என்னுடைய உளவியல் மருத்துவர் எனக்கு சொன்னது, அதனால் இதையும் நீங்கள் சேர்த்து செய்யுங்க. எந்த விஷயம் உங்களுக்கு பயமாக இருக்கோ அந்த 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 பாட்டில் வாங்குறீங்கல்ல, ஒரு பாட்டில் மருந்து மிம்யூலஸ் பாட்டில் வாங்குவீங்க, ஒரு 10 கிராம் வாங்குவீங்க, ஒரு 30 ml வாங்குவீங்கன்னு வச்சுக்கலாம். 30 ml, அந்த 30 ml சைடில் சின்னதாக உங்களுக்கு எது பயமாக இருக்கோ அதோடைய ஸ்டிக்கரை அதில் ஒட்டிடுங்க. சிம்பிள், அதோடய ஸ்டிக்கரை மட்டும் ஒட்டிடுங்க. இது வந்து உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதை ஒட்டிட்டு நீங்கள் அதை கூடிங்க ரெகுலராக. ஸோ இன்னொருத்தர் என்ன சொன்னார்னா, ஸ்பைடரை பார்த்து பயன்றதுனால ஸ்பைடருடைய ஃபோட்டோ மேலே வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த மிம்யூலஸ் மருந்தை வைக்க சொல்லுவார். வச்சுட்டு அதை எடுத்து டெய்லி அங்கேயே அந்த அந்த ஸ்பைடர் இருக்குது, அந்த ஸ்பைடருடைய பிக்சர் மேலேயே நீங்கள் ஒரு வாட்டர் கிளாஸில் தண்ணி ஊற்றி அதை பார்த்துக்கிட்டே குடிங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இது உளவியல் ரீதியாக இருக்கக்கூடிய சில விஷயங்கள். வேணும்னா இதையும் நீங்கள் உண்மையாகவே நிறைய பேருக்கு இது ரொம்ப பாதிப்பாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது சில பேர்லாம் பார்த்திங்கன்னா இந்த பயத்திலே செத்து போனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி பயம் நமக்கு இருக்கக்கூடாது என்பது நல்லது. வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு இந்த பயம் நம்மளை விட்டு போகணும். அதனால் அந்த போனால் நமக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ முக்கியமாக நாய், பூனை இதெல்லாம் விட மனுஷங்களை பார்த்து பயப்படுறவங்களா இருந்தால் கீழே எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இருந்தீங்கன்னா தயவு செய்து மறக்காமல் மிம்யூலஸ் சாப்பிடுங்க. ஓகே, அண்ட் நாய், பூனை எதை பார்த்து பயம்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நானும் தெரிஞ்சுக்க விருப்பப்படுறேன். எனக்கு ஸ்னேக்குன்னா பயம், ஆனால் அது என்னை விட்டு போயிடுச்சு. இப்போ நான் ஒரு ஸ்னேக்கே வச்சுக்கிறேன். அதனால் எனக்கு வந்து அந்த பயம் என்னை விட்டு சுத்தமாக போயிடுச்சு. ஸோ அதை நான் பெட்டாக வச்சுருக்கேன். ஸோ எனக்கு அது டோட்டலாக அந்த பயமே என்னை விட்டு போயிடுச்சு. அதுக்கு காரணம் மிம்யூலஸ் தான். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ்ட்ராடினரியான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். பயத்துலேருந்து வெளியே வாங்க. நன்றி. மறக்காமல் எதெல்லாம் உங்களுக்கு பயம், என்ன மாதிரி விலங்குகளை பார்த்தா பயம்னு போட்டுருங்க. மனுஷங்களை பார்த்தா பயமும் போட்டாலும் சரி, ஹியூமன் எஸ், அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டாக்னா டாக் எஸ், ஏதோ ஒன்று போடுங்க. தேங்க்யூ வெரி மச்.